என்னோட கேள்வி அல்லாஹ்வுடைய படைப்புல எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா பச்சை குத்துனா அது உடம்புல நிரந்தரமா இருக்கும். காது குத்தி கம்பல் போடாம இருந்தா அது எப்படி? பெண்கள் அழகுக்காக வேண்டி காது குத்துவது மூக்கு குத்துவதை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு மார்க்க கேள்வி வரும் பொழுது அது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறோம். எதை வச்சு அப்படி சொல்லி இருக்கிறோம்னு கேட்டா, அதாவது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான், நான் மனிதனை அகசன தக்வீம், மனிதனை அழகான வடிவத்தில் நெஞ்சோம் படைச்சிருக்கிறோங்கிறான். இந்த மனுஷன் நல்லா படைச்சிருக்கிறான்ல, இதுதான் அழகான வடிவம். ஒரு ஆணை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதுதான் ஆம்பளைக்கு அழகு. ஒரு பெண்ணை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதான் பொம்பளைக்கு அழகு. அவனை விட ஒரு அழகை தீர்மானிக்கக்கூடியது யாருமே கிடையாது. அப்ப நமக்கு எதெல்லாம் பாருங்க, ஆம்பளை பொம்பளைன்னு எவ்வளவு வித்தியாசம் எல்லாம் வச்சிருக்கிறான். அதெல்லாம் அவன் ஹக்கீம் நுணுக்கமானவனா இருக்கிற காரணத்தினால ஆம்பளைக்கு இப்படிலாம் தான் இருக்கணும், பொம்பளைன்னா இப்படிலாம் தான் இருக்கணும்னு சொல்லி ஒருவர் ஈர்க்கிற மாதிரி வித்தியாசப்படுத்துற மாதிரி ஆணுக்கு எதெல்லாம் அழகா தெரியணுமோ அதெல்லாம் பெண்கள்கிட்ட நினைஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான். இப்ப நம்ம அழகுக்காக வேண்டி என்ன செய்யறோம், காதுல ஒரு ஓட்டை போட்டோம்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்திருக்குன்னு நல்லா விட்டுட்டான், அதான் அர்த்தம். அது தேவண்டதான் நல்லா படைச்சிருப்பான்ல, அழகு அது ஒரு அழகுக்குரிய ஒரு விஷயமா இருந்தால் இவ்வளவு கோடானு கோடி வித்தியாசம் ஆணுக்கு பெண்ணுக்கு வச்சுக்கிற அல்லாஹ் அந்த வித்தியாசம் சேர்த்து வச்சுட்டு போயிடுவான். நம்ம எல்லா பெண்கள், ஒரு பொம்பளைக்கு ஒரு மிஸ்டேக் இருந்து சரி பண்ணா அது ஒரு கணக்கு. ஒரு பொம்பளைக்கு பல்லு பண்ணிட்டு போச்சுன்னு வைங்களேன், அது மெடிக்கல் ரீதியா தப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யலாம், சரி பண்ணிட்டு வந்தா அது தப்பு கிடையாது. அல்லாவுக்கு போட்டின்னு வராதிங்க, எல்லாரும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு பொம்பளை இல்ல அப்படிங்கும்போது ஊனம், அது நோய், அது குறைக்கு வைத்தியம் பண்ணலாம். ஒரு பொம்பளைக்காவது அல்ல அப்படி படைச்சிருக்கானா, இங்க ஒரு ஓட்டை போட்டு படைச்சிருக்கானா, இங்க ஒரு ஓட்டை போட்டு, ஒரு பொம்பளை கூட அல்ல அப்படி படைக்கலைங்கும் போது அவன் வேணான்னு விட்டுவிட்டான், அவன் தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டான். அதெல்லாம் கிடையாது, ஒன்னு இருந்திருக்கானு நீ விட்டுட்ட, அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாவுக்கு எதிரான ஒரு ஃபைட் பண்ற ஒரு தன்மை இந்த காது மூக்கு குத்துவதில் இருக்கிறது. அதை நம்ம சொல்றோம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, அழகுக்காக வேண்டி கோலத்தை மாத்துறாங்களே அவங்கள அல்லாஹ் அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை மாத்துறாங்களே அவங்கள அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அழகுக்காக வேண்டி பவுடரை போட்டுக்கிறங்க, வேற என்னத்தையாவது பண்ணிக்கிறங்க, நகையை போட்டுக்கிறங்க, கழுத்துல போட்டு கையில போட்டுக்கிறங்க, அதெல்லாம் போட்டு அது பிரச்சனை இல்லை. இது கோலத்தையே மாத்துறதுங்கிறது அது செய்யக்கூடாது. அல்லாஹ் படைச்ச படைப்புல 5 விரல் வச்சுக்கிறானா, 5 இருக்கக்கூடாது. ஒண்ணு கூட பட்டினா வெட்டி எறியலாமா? எல்லாரும் வெட்டி எறியலாமா? 6 விரல் வந்தா ஒருத்தர் வெட்டிக்கலாம். ஏன் எல்லாருக்கும் 5 இருக்கு, ஒருத்தருக்கு 6 எக்ஸ்ட்ரா இருக்கு, தேவையற்றன்னு வெட்டி போடலாம். எல்லாம் 5 இருக்கிறத எல்லாரும் முடிச்சு என்ன செய்யணும், 5 விரல் இருக்க கூட வெட்டி எறியலாமா? தேவைகளுக்கு பண்ற விஷயம் வேற, அழகுக்காக பண்றதுங்கிற விஷயம் வேற. அப்ப அழகுக்கு அல்லாஹ் அழகா நம்மளை படைத்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அவன் படைத்த கோலத்தில் மாற்றம் செய்யறது அது குற்றமாக ஆகும். அல்லாஹ் கேட்பீங்க, இந்த மாதிரி பண்ணுன, அது வேதனை தானே, ரத்தம் வர வைக்கிறது, வேதனைப்படுத்தானே செய்யறது, பவுடர் தடவிக்கிற மாதிரி இதை எடுத்துக்கிற முடியுமா அப்படிங்கிறோம். அதே நேரத்தில் ஏற்கனவே அப்படி யாராவது குத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதுல நகை போட்டுக் கொள்வதை மார்க்கம் தடுக்காது. குத்துறதுதான் வேதனை கஷ்டமே தவிர போட்டது போட்டீங்களா நகையை போடுற தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதை வச்சு சொல்றோம், ஒரு பெருநாள் தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பயான் பண்றாங்க. ஆண்களும் பெண்களும் பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க, எல்லா தொழுகைக்குமே வருவாங்க. இந்த காலத்துல நம்ம பெண்கள் வர்றது இல்லை மற்ற ஜமாத்துகள்ல. அப்ப ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தினது ஆண்களுக்கு தான் கேட்குது, பெண்களுக்கு கேட்கல. பெண்கள் பின் வரிசையில் இருக்கிறாங்க, ஆண்கள் முன் வரிசையில் இருக்கிறாங்க. இந்த உரை என்ன மைக்கில் அப்ப கிடையாதுல்ல, ஒரு அளவுக்கு தான் சத்தம் போட முடியும். அதிகமான கூட்டமா இருந்தா பாதி பேர் கேட்கும், பாதி பேர் கேட்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பெருநாள் உரை நிகழ்த்தி முடிச்ச உடனே அந்த பெண்கள் பகுதிக்கு போறாங்க, அவங்களுக்கும் உரை கிடைக்கணும் என்று இன்னொரு உரை நிகழ்த்துறாங்க. ஆம்பளைகளுக்கு பயான் பண்ண மாதிரி என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்துல போய் என்ன செய்யறாங்க, அங்க நின்று கொண்டு பெண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. தான தர்மம் செய்யறதை பத்தி ரொம்ப வலியுறுத்தி சதகா செய்யறதை பத்தி பேசுறாங்க. இதை கேட்டவுடனே பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய காது வளையல்களையும் வளையங்களையும் கலட்டி போட்டார்கள் வருது. இந்த காது வளையங்களை கழட்டி போட்டாருன்னு வருதுல, அப்ப காது குத்தியதை ஓட்டருக்கு பத்தின காதுல வளையம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டு நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால் காதுல நகை போடுவது தப்பு இல்லைன்னு நினைக்கலாம். காது குத்துறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் முன்னாடி யாரும் காதை குத்துனாங்க, காது குத்துனதுக்கு இது ஆதாரமாகாது. ஏற்கனவே குத்தப்பட்ட காதில் ஏதாவது போட்டிருந்தார்கள்னா அது தப்பு இல்லை, ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. இல்ல அவங்க முன்னிலையில் நடக்குதுல,
அதனால இந்த காது வளையம் போடக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு விளங்கி கொள்ளலாம். அப்படி யாராவது போட்டிருந்தார்களே ஆனால் அது இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் செஞ்சிருந்தார்களே ஆனால் அது தடுக்கப்படலை. இதை நம்ம சொல்றோம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, இது என்ன சின்ன விஷயம் தானே, பச்சை குத்துற மாதிரி ஒரு மேட்ரா, சின்ன ஒரு ஓட்டையை போடுறோம் விட்டா அது மூடிடும், இது ஒரு பெரிய மேட்ராங்கிற மாதிரி கேட்கறாங்க. இது பெரிய மேட்ரு தான் அவனுக்குதா, இது பெரிய மேட்ரு. அதாவது பச்சை குத்துறதை விட இது பெரிய மேட்ரு தான். ஏன், ஒரு உடம்பில் இருக்கிறத என்ன செய்யறீங்க நீங்க துவாரம் இடுதல் என்பது அது ஒரு உடம்பை சேதப்படுத்துறது தான். இன்னும் சொல்ல போனா இப்லீஸ் இருக்கிறான்ல, இப்லீஸ் காது தான் மெயினா சொல்லிட்டு வர்றான். என்ன சொல்றான், அல்லாஹ் அனுப்புறான் வெளியே போடாண்டு. அப்ப என்ன சொல்றான் இப்லீஸ், நான் போய் அந்த மக்களை கெடுக்குவேன், ஆசை வார்த்தை லவ் மண்ணி என்னகும், ஆசை வார்த்தை காட்டுவேன், அவங்கள கெட்ட வழிக்கு நான் தூண்டுவேன், நான் ஆமுர் என்னகும், அவங்களுக்கு நான் கட்டளை இடுவேன், கொலையு பத்தி கொண்ட ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய காதுகள்ல ஓட்ட போடுவார்கள். அதை நான் தான் செய்வேன். கால்நடை மனுஷனுக்கு போடுறீங்க நீங்க, ஆடு மாட்டுக்கு ஓட்ட போடுறது சைத்தான் வேலைன்னு வருது. மனுஷன் சிறந்த படைப்பு. கொலையு பத்தி கொண்ட ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய காதுகளை அவர்கள் துவாரமிடுவார்கள். கொலையு கையிருன்ன ஹல்கல்லா, நீ படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாத்துவார்கள். நான் செய்வேன் அதை. இப்லீஸ் ஆகிய நான் போய் மக்கள் உள்ளத்துல கெடுத்து நீ என்ன கோலத்தில் படைத்திருக்கிறாயோ அதை கெடுப்பேன்னு சொல்வதற்கு உதாரணமா எதை காட்டுறான், காதை தான் காட்டுறான். கால்நடைகளுடைய காதுகளில் ஓட்ட போட வச்சு போடுவேன், அதை வெட்ட வச்சு போடுவேன் அப்படின்னு இப்லீஸ் சொல்லிட்டு வர்றான். அப்ப இந்த காதுகளில் போடுற சின்ன ஓட்ட பெரிய ஓட்டன்னு நீங்க பார்க்க கூடாது. இது காதில் சின்ன ஓட்ட நீ கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும், இது தேவையா இருந்தால், ஒட்டுமொத்த பெண்களுக்கு இது ஒரு அழகா இருந்தால் அவன் அல்ல அதை படைக்கல, இப்படி செஞ்சிருப்பான்ல அப்படி பார்க்கணும். அது போக நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அதாவது இந்த உலகம் பூரா ஒரு சுற்றுப்பயணம் போன ஒருத்தர் சஞ்சாரின்னு சொல்லுவாங்கல்ல, இப்னு பத்தூதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்னு பத்தூதான்னு ஒருத்தர் தான். அவன் உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சவன். அவனுடைய சுற்றுப்பயண நூல்கள் என்ன இருக்குது, இன்னைக்கு அரபு மொழியில இருக்கிறது. பல மொழிகளில் மொழிபெயர்க்கு பெரிய பயண கட்டுரையில அவன் தான் முன்னோடி. இப்னு பத்தூதாங்கிறவன் தான் அந்த பயண கட்டுரை எழுதுவாங்கல்ல, அதுல முன்னோடி. அவன் இந்தியாவுக்குலாம் வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்ததை பத்தி அவன் எழுதுறான். இந்தியாவுக்கு நான் நிறைய விஷயங்கள் எழுதுறான். அதுல இதையும் எழுதுறான். எப்படி எழுதுறான், நான் இந்தியாவுக்கு போனேன், இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம் அல்லாத பெண்கள்லாம் அந்த காதுல ஓட்ட போட்டு கொண்டு இருந்தார்கள், முஸ்லிம் பெண்கள் யாரும் காதுல ஓட்ட போடுவதில்லை என்பதை நான் பார்த்தேங்கிறான். இந்த காதுல ஓட்ட போடுற வழக்கம் பின்னாடி தான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்குன்னு விளங்குதா? அவன் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன இல்ல, முஸ்லிம்கள் காதல ஓட்ட போடுறது கிடையாது, பிந்தி அவங்கள பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு நுழைஞ்சிருச்சே தவிர இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை வழங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா சில பகுதியில் நீங்க காரைக்குடி பக்கம் எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பொம்பளையில காதுல பாம்படம்னு போடுவாங்க, மாட்டி விட்டு தொங்கும், ஒரு கை உள்ள விட்டுறலாம். காது ஓட்டையில ஒரு கணமா 1/2 கிலோ 1 கிலோ தொங்க விட்டுருப்பாங்க. விட்டு விட்டு ஆடி 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 அந்த காது ஓட்டை எப்படி இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கும் காது ஓட்டைய, காது கீழே அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் பக்தியின் பேர்ல மதத்தின் பேர்ல அவங்க செய்யறாங்க. இது நம்ம செய்யக்கூடாது. அதனால சின்ன ஓட்டை நீங்க பார்க்காம, இது ஏன் அல்லாஹ் படைச்சது என் பத்தல நினைக்கிறீங்க? அல்லாஹ் உங்களை கரெக்டா தானே படைச்சிருக்கிறான். ஏன் உலகத்துல எந்த நாட்டிலேயே குத்திட்டு இருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு நவீன ஃபேஷன் முறையில் தொப்புளை எல்லாம் குத்திட்டு இருக்கிறாளுவோ, அவளுள்ள விட்டாள் உமுக்குள்ள குத்துறத தொப்புள்ள எல்லாம் என்னத்தையும் குத்தி தூங்க விட்டு இருக்கிறாளுவோ, அதான் அந்த மேலை நாடுகள்ல எல்லாம் அவ கூட எதை செய்ய காணா, காது மூக்குல குத்துறதை விட்டுட்டாங்க. அதனால காது மூக்கு குத்துறது என்பது அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கெட்ட பழக்கம். அது பெரிய நீங்க ஊருக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை, கொஞ்சம் உறுதியாக அடிச்சோம்னா என்ன ஆயிரும், ஒளிஞ்சு போயிடும். மக்கள்லாம் செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. இப்லீஸ் சொல்றான், நான் உலகத்துக்கு போய் இந்த மனிதர்களை என்ன செய்வேன், வழிகெடுப்பேன். அந்த வழிகெடுப்பேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது அவன் சொல்றான், லவ் மண்ணி என்னகும் ஒல ஆமுரன்னகும் தொலையு பத்தி குன்ன ஆதானல் அண்ணாமி தொலையு கையுருன்ன ஹல்கல்லா. இப்லீஸ் அல்லாட்ட சொல்றான், நான் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், அவங்களுக்கு உத்தரவு போடுவேன். யாருக்கு? மனிதர்களுக்கு நான் உத்தரவு போடுவேன். அவங்க கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பையே மாற்றுவார்கள். இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்றான். அல்லாஹ்வும் செஞ்சுக்க, என்னுடைய நல்லடியார்கள்ட்ட உன்னுடைய இது பலிக்காது, மற்றவங்கள நீ செஞ்சுக்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த வசனத்தை அவங்க எடுத்து காட்டி இதை அடிப்படையாக வைத்து காது குத்தக்கூடாதுன்னு சொல்லலாமா? பெண்கள் காது குத்துறாங்கல்ல,
அது தவறுன்னு சொல்லலாமா, அது எப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பெண்கள் காது குத்துற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காது குத்தலாம் என்றோ பெண்கள் காது குத்த கூடாது என்றோ நேரடியாக குர்ஆன்ல ஒரு வசனமும் இல்ல, ஒரு ஹதீஸும் இல்ல. அதாவது குர்ஆனுக்கு காது குத்திக்கிறங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆதாரம் இல்ல, காது மூக்கு குத்தாதீங்க என்கிற மாதிரியும் நேரடியாக ஒரு ஆதாரமும் இல்ல. நேரடியா இருக்கிறது மட்டும்தான் மார்க்கம் விளங்கிட கூடாது. நேரடியாக உள்ளதும் மார்க்கம் தான், சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களும் மார்க்கத்தில் உள்ளதுதான். ஆனா அது குர்ஆன்ல இருந்து சிந்திக்கிறதா இருக்கணும், ஹதீஸ்ல இருந்து சிந்திக்கிறதா இருக்கணும், நம்மளா சிந்திக்கிறதா இருக்க கூடாது. இப்ப இந்த காது மூக்கு குத்துறதை வைத்து விட்டு பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய உடம்புல செய்து கொள்ளக்கூடிய மாற்றங்கள் இருக்கிற உடல் அமைப்புல அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதர்களை தான் அழகான தோற்றத்துல படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அஹ்ஸன தக்வீம், அவனை அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள்லயே ரொம்ப அழகான வடிவம் யாருடைய வடிவம் கேட்டா மனிதனுடைய வடிவம் தான். அது மாதிரி இப்ப தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பவர்களையே எதையும் அழகாக படைக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் பொழுது எது எது எப்படி இருக்கணுமோ அதை அதே மாதிரி படைக்கிற ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிறான். அப்ப என்னுடைய படைப்புல என்னுடைய வடிவமைப்புல யாரும் குறை காணக்கூடாது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அது மாதிரி லா தபதீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த தோற்றத்துல எந்த மாற்றமும் செய்யலாகாது அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. இப்ப நம்ம காது குத்துறாங்க, எதுக்கு காது குத்துறாங்க? அது ஒரு அழகு என்றுதான் குத்துகிறார்கள். மூக்கு குத்துறாங்க, அது ஒரு அழகு என்பதற்காக குத்துறாங்க. அல்லது ஒரு அவசியம், அது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு குத்துறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன மெசேஜ் அவங்க சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, இந்த அல்லாஹ் படைக்கும் பொழுது காதுல ஒரு ஓட்டையை போட்டிருக்கணும், அவன் மிஸ் பண்ணி விட்டான், நாங்க அதை சரி பண்றோம். அதுக்கு அர்த்தம் தான், இந்த மூக்குல ஒரு ஓட்டை இருந்திருக்கேன், ஒரு ஆளு மூக்கு குத்துனா பரவாயில்ல, ஒட்டு மொத்தமா பொம்பளைனா மூக்கு குத்துறது தான், பொம்பளைனா காது குத்துறது தான் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பெண்களுக்கு எது எது அழகு என்று அவன் நினைக்கிறானோ அதையெல்லாம் பெண்களுக்கு அவனே வழங்கி விட்டான். ஆண்களுக்கு எது எது அழகு என்று அவன் நினைக்கிறானோ அதையெல்லாம் ஆண்களுக்கு அல்லாஹ் வழங்கிட்டான். அப்ப ஆண்களுக்கு உள்ள எந்த ஒன்றுலையும் அழகுக்காக வேண்டி எதையும் மாற்ற தேவையில்லை, பெண்களுடைய எந்த ஒரு உறுப்புலையும் அழகுக்காக வேண்டி எதையும் மாற்றக்கூடாது. இதான் அல்லாஹ் எப்படி நம்மளை படைச்சிருக்கிறானோ அதுதான் அழகு. அதுல எதையாவது சேஞ்ச் பண்றதா இருந்தா அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த முடி வெட்டணும் அப்படி விட்டுறக்கூடாது, அது வளருதுன்னு விட்டுறக்கூடாது, என்ன வெட்ட சொல்லி வழிகாட்டுதல் இருக்குது. இப்ப நம்ம காது மூக்கு குத்தையில என்ன பண்றோம்னு கேட்டா, ஒரு அவசியமான ஒரு வேலையை அல்லாஹ் விட்டுட்டான், அல்லாஹ் செய்ய தவறிட்டான், நாங்க தான் அதை கரெக்ட் பண்ணி பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கணுமா இல்லையா? ஒரு ஆள் ஓட்டை போட்டா அந்த அர்த்தம் வராது, ஒட்டுமொத்த பெண்கள் அப்படி நினைக்கிறாங்க. காதுல கண்டிப்பா அந்த ஒரு ஹோல் இருக்கணும், அப்பதான் சரியா வரும். இது இல்லாம அல்லாஹ் படைச்சிட்டான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் படைப்பு திறன்ல குறை செஞ்சுட்டாங்கிற மாதிரி வருது. இது ரொம்ப ஒரு அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு வேலை என்று எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அழகுக்காக வேண்டி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த பல்லு இருக்குல்ல, பல்லு சின்ன பல்லா இருக்கிறது தான் அழகுன்னு ஒரு காலத்தில் நினைச்சாங்க. பொம்பளைங்க பல்லு எப்படி இருக்கணும், சின்னதா இருக்கணும். ஆம்பளை பல்லு எப்படி இருந்தாலும் இருந்துடலாம், பெண்கள் பல்லுனா எப்படித்தான் இருக்கணுமா, ரொம்ப சின்னதா இருக்கணும்னு சொல்லி கருதுனாங்க. சங்க காலத்து இலக்கியங்கள்ல நம்ம தமிழ் மொழியில கூட பச்சரிசி பல்லாடன்னு சொல்லுவோம். பச்சரிசி மாதிரி இருக்கணுமா பல்லு, பச்சரிசி மாதிரி இருந்தா மெல்லவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. பொம்பளையில அப்படி ஆக்க பாக்குறாங்க, அதாவது சின்னதா இருந்தா அழகா இருக்குன்னு வேணா நினைச்சுக்கிட்டு பச்சரிசி மாதிரி அடிக்க வச்சா 32க்கு பதிலா 320 பல்லு வந்துடும். 32 பல்லு வைக்கிற இடத்துல என்ன செஞ்சுறேன் 320 பல்லு அடிக்க போடலாம், அப்பதான் பச்சரிசி பல்லா இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, பச்சரிசி மாதிரி பல்லு இருக்காங்கன்னா சின்னதா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பெரிய பல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்வாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த பல்ல இந்த அறம் இருக்குல்ல, அறத்தை வச்சு அப்படியே தேய்ச்சி அதை கரைச்சி சின்ன சின்ன பல்ல ஆக்குவாங்க பெண்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தங்களுடைய அழகுக்காக வேண்டி பல்லை சின்னதாக்கி கொள்கிறார்களே அந்த பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது
அல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிற கோலத்தை மாத்துகிறார்கள், அதனால சபிக்கப்படுறாருங்க. அல்லாஹ் ஒரு கோலத்துல இப்படிதான் பல்லுன்னு தந்துட்டான், அதை போய் அழகுக்காக வேண்டி போட்டு தேய்ச்சிக்கிட்டு சின்னதாக்குனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் படைத்த நீங்க கோலத்தை மாத்துறீங்களா இல்லையா? ஒரு ஆளுக்கு பல்லு இப்படி நீட்டிட்டு போச்சு, அப்ப கொஞ்சம் அதை தேய்ச்சி விட்டு சரி பண்ணலாம், அது மெடிக்கல், அது மருத்துவத்தில் வந்துடும். சொல்லுங்களா? ஒரு ஆளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு பல்லுக்கு மேல ஒரு பல்லு ஏறி உட்கார்ந்து அப்படி இருக்குது, அதெல்லாம் 1000ல் 1 லட்சத்தில் 1 இருந்தா அது குறை ஊனம், அது மருத்துவம் செய்யக்கூடிய விஷயம். அம்புட்டு பேரும் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தா அப்ப படைப்பே சரியில்லைன்னு நடக்கும். எல்லாரும் உலகத்தில் அம்புட்டு பேரும் பல்ல போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, சின்னதாக்குனாங்கன்னு சொன்னா இது சின்னதா தான் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு படைக்க தெரியல, பெருசு பெருசா படைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பொருள் வந்துருது. அப்ப அல்லாஹ் அவனுடைய படைப்புகளில் மாற்றம் செய்வதை அவன் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் இப்லீஸ் என்ன பண்ணா, அல்லாஹ்ட்ட சொல்லும் பொழுது, நான் போய் மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், நீ படைத்த கோலத்தை அவர்கள் மாத்துவார்கள், மாத்த வைக்குவேன். ஆடு மாடு காதை அறுப்பாங்கன்னு சொல்றான், அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்த அந்த கோலத்தையே மாற்றி வைக்குவேன். நீ ஒரு கோலத்துல படைச்சு விட்டுருக்கிறீல்ல, அதுல குறகான வச்சு நான் அதை மாத்துவேன், ஏன் வேலைதான் அது அப்படின்னு இப்லீஸ் கேட்கிறான். முடிஞ்சா செஞ்சுக்கடான்னு அல்லாஹ். அப்ப நம்ம இந்த படைப்பிலேயே பெண்களுக்கு காது மூக்குல கண்டிப்பா துவாரம் இருக்கணும், அது அல்லாஹ் விட்டுட்டான் என்கிற ஒரு கருத்தை தவிர காது மூக்கு குத்துறதுல என்ன இல்லை, எந்த விதமான ஒரு இதுவும் அர்த்தமும் இல்லை. ஏன் நல்லா இருக்கிற உறுப்பு குத்துறீங்க, இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த காது குத்தலாம் மூக்கு குத்தலாங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நம்மளையே. அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, பெருநாள் தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருநாள் தொழுகை பெண்கள்லாம் வருவாங்க, வரணும். பெருநாள் தொழுகைக்கு ஆண்கள் வர்ற மாதிரியே பெண்களும் வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அப்ப பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துறாங்க. அந்த காலத்துல மைக்கெல்லாம் கிடையாதுல, அதிகமான கூட்டம் வந்ததுனால பெண்களுக்கு இந்த பயான் கேட்கல. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை முடிஞ்ச உடனே பெண்கள் பகுதிக்கு போய் அங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க. ஆண்களுக்கு கேட்குது, பெண்களுக்கு கேட்கல. அப்ப அவங்களுக்கு இந்த மார்க்க விஷயம் போகணுமேங்கிறதுக்காக வேண்டி ஆண்களுக்கு ஒரு குத்துபாவை நிகழ்த்தி விட்டு பெண்களுக்கு போய் என்ன செய்யறாங்க, இன்னொரு உரை நிகழ்த்துறாங்க. அதுல தர்மம் செய்யறதை பத்தி வலியுறுத்தி ஒரு பயான் பண்றாங்க. பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, அதை சொன்ன உடனே தங்கள் காது வளையங்களை கலட்டி போட்டார்கள், மோதிரங்களை போட்டார்கள், வளையல்களை போட்டார்கள். வரும் பொழுது காது வளையத்தை போட்டாங்கன்னு வருது. இந்த வாசக இது புகார்ல எல்லாம் வருது. இந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு இதிலிருந்து காது குத்தலாம் என்று தெரிகிறது. காது வளையத்தை கழட்டி போட்டிருக்கிறாங்கல்ல, இப்ப காது குத்தி இருந்தா தானே காது வளையம் போட்டிருப்பாங்க. அப்ப காது வளையத்தை அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், பெண்கள் காது குத்தலாம் என்று சில பேர் வாதிடுகிறார்கள். இது காது குத்துறதுக்கு ஆதாரம் ஆகாது. ஏன் ஆகாதுங்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்து யாருக்காவது காதை குத்துனா தான் அது காது குத்துறதுக்கு அங்கீகாரம். ஏற்கனவே குத்தி இருந்தால் அதை கண்டுக்கிறாங்க, விட்டுருக்காங்க. அதுல இருந்து என்ன வழங்கலாம், ஏற்கனவே காதுல ஏதோ போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், அது காது குத்தியும் போட்டிருக்கலாம், குத்தாம வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் கூட காதுல வளையத்தை தொங்க விட்டுருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. காதே குத்தி இருந்தா கூட அந்த ஹதீஸ்ல என்ன வழங்கலாம், ஏற்கனவே ஜாகிலியா காலத்துல காது குத்தியவர்களாக இஸ்லாத்துக்கு வந்தார்களே, ஆனால் அந்த ஏற்கனவே குத்துனதே நீங்க அடிக்கின்ற அவசியம் கிடையாது. அதுல நிறைய பட்ட போட்டுக்கணும், குத்துறதான் தப்பு, குத்துனது குத்தியாச்சு, மர ரெண்டாவது வேதனைப்படுத்த போறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஹதீஸ இதுக்கு தான் ஆதாரமா எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா அதுக்கெல்லாம் தடை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கோலத்தை மாத்தாதீங்க, அல்லாஹ் படைச்ச படைப்பில் மாறுதல் செஞ்சிடாதீங்க, இது லானத்துக்குரிய சாபத்துக்குரிய ஒரு காரியம் என்றெல்லாம் எச்சரித்திருக்கும் பொழுது நம்ம இதை தவிர்த்து கொள்ளத்தான் வேணும். ஏற்கனவே குத்தி இருக்கிறவங்க என்ன செய்யலாம், அதுல நகையை போடவும் செய்யலாம், போடாமல் இருக்கலாம், அது ஒரு பயன்படுத்தி கொண்டால் தவறு இல்லை என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து ரெண்டையும் நம்ம ஏத்துக்கிறோம். இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன புரியுதோ அதையும் ஏத்துக்கிறோம், ஆயத்திலிருந்து என்ன புரிகிறதோ அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அதன் அடிப்படையில் நம்ம அந்த காது குத்துறது தவறுங்கிற சொல்றோம். அதே நேரத்தில் இதை மக்கள் கேட்கறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இந்த காது மூக்கு குத்துற பழக்கத்திலேயே வார்த்திருக்கப்பட்டாங்களா, ஒரே ஒரு உங்க பிள்ளைக்கு மட்டும் காது குத்தாம நீங்க பள்ளிக்கூடம் அனுப்புனீங்கன்னு வைங்க, கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் கேள்வி பண்ணும், என்ன காது குத்தல, என்ன மூக்கு குத்தல, ஊர்ல உள்ளவங்க போற வர வீட்டுல எல்லாம் பொம்பளை எல்லாம் கேட்பாங்க. இதுக்காக வேண்டி பயந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது தவறுன்னு தெரிஞ்சா கூட
அதிகமான பேர் என்ன செய்றாங்க, அதை காதை குத்திடுறாங்க. காது குத்தினாதான் நகை நட்டு போட்டு ஒரு அழகா நம்ம காட்ட முடியும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய பழக்கத்தினால வர்றது. நம்ம அப்படி பழகிக்கிட்டோம். காது மூக்கு குத்தி குத்தி பழகுனதுனால அது ஒரு அழகுன்னு நீங்க நினைக்கிறீங்களே தவிர, இந்த வெளிநாடுகள் எல்லாம் காது மூக்க குத்துறாங்க. யூரோப்புல எல்லாம் இருக்கிறாங்களா அந்த பெண்கள்லாம் காதா குத்திட்டு இருக்காங்க, மூக்கு குத்திட்டா இருக்கிறாங்க. இல்ல, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அழகா தான் இருக்கிறாங்க. வழங்குதா? அழகுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம இப்படியே பார்த்து பார்த்து பழவிட்டதுனால என்ன செய்யுது, அது காது குத்தாட்டி ஒரு மாதிரி குறை மாதிரி தெரிகிறது. காது குத்துறதுனாலதான் அழகுங்கிறது. நம்ம தாடி வைக்காம இருக்கிறாங்க நிறைய பேர். தாடி வைக்க சொல்லும்போது ரொம்ப யோசிச்சாங்கல்ல. தௌஹீது ஆரம்ப காலத்துல எல்லாம் தௌஹீது நல்லா ஏத்துக்குவாங்க. தாடி வைக்க சொல்லும்போது மட்டும் இளைஞர்கள் என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க, எப்படி தாடி வைக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன்னு, 40 வயசுல வச்சுக்கிறேன்னு, இப்ப வச்சா பொண்டாட்டி வேணாங்குது அப்படின்லாம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? தாடி இல்லாம எல்லா மூஞ்சியும் இருக்கும் பொழுது 2 மூஞ்சி மட்டும் தாடியோட கூட ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஆனா போல்ட்டா செஞ்சவன மாறிடுச்சுல. இப்ப என்ன செய்யறாங்க, வச்சவங்க அதிகம், வைக்காதவங்க கம்மியா போயிட்டாங்க. இப்ப முஸ்லீம் உம்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாடியோட இருப்பவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. தாடி இல்லாம இருக்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்க. எல்லாருமே இது இயற்கையா உள்ளது, ஆரோக்கியமானது, இதான் நல்லது, சிக்கனமானது, செலவு மிச்சம் தானே, அந்த வகையில பார்த்தா இருக்குது, இதான் அழகானதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி காதலை நீங்க உறுதியான நிலை எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி மாறிக்கணும். பாதி பேர் நகையை போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளை நகை போடாம இருந்தா தானே அப்படி தெரியுது. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது 2 விஷயம். 3வது மேட்டர் என்னன்னு கேட்டா, அலங்காரம் இருக்குல்ல, பெண்கள் அலங்காரம் செய்வது. பெண்கள் அலங்காரம் செய்வதற்கு எந்த அளவில் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது? வீட்டுக்குள்ளதான் அனுமதி இருக்கிறது. அதுவும் மகரமான உறவினர்களுக்கு மத்தியில தான் அலங்காரத்துக்கு அனுமதி இருக்கிறது. அதாவது அண்ணன், தம்பி, தகப்பன், மாமனாரு, அது மாதிரி கணவன், அந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க என்ன செய்யலாம், அலங்காரம் செய்து கொண்டு இருக்கலாம். இப்ப இந்த காது மூக்கில் போடப்படுற நகையோட நீங்க வெளியே வர்றீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு தடை இருக்க. காது நீங்க குத்துனாலும் மூக்கு குத்துனாலும் ஒரு முஸ்லிம் பெண் என்ன செய்யக்கூடாது, அலங்காரத்தோட வெளியே வர அந்நியர்களுக்கு வரக்கூடாது. நீங்க காதலையும் மூக்கில் என்ன போட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது அலங்காரம் வெளியே வந்துருத, அலங்காரம் வெளி உலக தெரிஞ்சிருத. ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன, அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை நிக்கிறது. அப்ப காதே குத்துனவர்களா இருந்தா கூட வீட்டுக்குள்ள புருஷனுக்கு முன்னாடி, அண்ணன் தம்பிக்கு முன்னாடி தான் அதுல ஒரு நகைகளை போட்டு அலங்கரித்துக் கொள்றதுக்கு அனுமதி இருக்குமே தவிர, வெளி உலகத்துக்கு வெளியில உள்ள ஆம்பளைகளுக்கு எப்படி நீங்க அலங்காரத்தை காட்டலாம், அது தடை செய்யப்பட்டது ஆயிருமே. இப்படி ஆயிரும் பொழுது இதை கரெக்டா கடைபிடிச்சு வைங்க. இருக்கிற ஆளுக்கு வெளியில போடாம இருந்து பழகிட்டீங்கன்னு சொன்னா மத்தவங்க குத்துற பிரச்சனை வரவே வராது. அவங்களும் குத்தாம ஆரம்பிச்சிருவாங்க. வெளி உலகத்துக்கு தானே எல்லாம் செய்யறதா இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, இது ஒரு காரணம். இதை விடாப்புடியா பெண்கள் பிடிச்சிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இது சொத்து மாதிரி போயிடுது. இந்த காது மூக்குல ஓட்ட போடுறதுனால அதுல மூக்குல இந்த தோடு தொங்கட்டோன்னு என்னென்னமோ காதல் 40-50 ஓட்டெல்லாம் போடுவாங்க அந்த காலத்துல. இப்படி ஒரு ருசியா போட்டு ஒன்லையும் போட்டு காதுல தலை வரைக்கும் இழுத்து மாட்டுறது பல பேர்கள்ல நகைகள்லாம் உண்டு. அலங்காரத்தை தாண்டி அது ஒரு செக்யூரிட்டிக்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு காது மூக்குல அள்ளி போட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், அதுவே 2-3 லட்சம் ரூபா வரும்ல இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு. அவங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி இருக்குமே என்ற அடிப்படையில தான் இதை வச்சா தான் அப்படி போட்டு தான் புருஷன் வாங்க முடியும். மூக்குல 2 ஓட்டை போட்டு என்ன செய்வான், அதுல என்ன மாட்டுவான், காதுல ஓட்டுறத என்ன செய்வான், அதுக்கெல்லாம் கேட்கலாம், கணவன்கிட்ட கேட்கலாம் என்கிற அந்த காசாசையும் பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிறது. அந்த காது மூக்கை விடாப்படியா செய்யற காரணம் என்ன, காது மூக்கெல்லாம் போடணுமாக்கும், வளையல வாங்கி போட்டுக்கிறீங்களேன், அடுக்குங்க, யார் வேணான்றது, வீட்டுக்குள்ள அடிக்கிட்டுறீங்க, கழுத்துல வாங்கி செயினா போடுங்க. ஏன் அலங்காரம் பண்ணுவதற்கு சொத்து நகை வாங்க வேணான்னு சொல்லல, நகை வேணும்னா என்ன செய்யுங்க, மோதிரம் போட உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அது கூட வெளியே வரும்போது கழட்டிட்டு தான் வரணும். ஆனா அந்நிய ஆண்களுக்கு வரும் பொழுது நீங்க அலங்காரத்தை காட்டக்கூடாது இருக்கா இல்லையா, வெளி உலகத்துக்கு வரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது போட்டுக்கொள்ள, வளையல்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுவும் அந்நிய ஆண்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குமே, அதனால என்ன செய்யணும், பட்டன் போட்டு மூடிக்கிட்டீங்கன்னா தெரியாம போயிடும் வெளியே வரும்போது. அந்த அலங்காரங்கிற ஒரு வகையில நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களே, ஆனால் இதெல்லாம் கவனிச்சு பார்க்க இந்த காது மூக்குங்கிறது பிற மதத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு பழக்கம். எப்படியும் நம்ம சமுதாயத்தில் நுழைஞ்சு போச்சே தவிர மார்க்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது சைத்தானுடைய வேலை தான். எல்லாரும் போல்டா விட்டுறணும். அதை விட்டு பழகிட்டோம்னு சொன்னா அது போக இன்னொரு இருக்குதுங்க. இந்த காது மூக்குல போட்டிருக்காங்கல்ல, சின்ன பிள்ளைய வச்சுக்கிற தாய்மார்களா இருந்தா பிடிச்சி இழுத்துச்சின்னு வைங்க, ஒரு வாரத்துக்கு அந்த வலி தாங்க முடியாது. காதுல நகை போட்டிருக்கும் போது பிடிச்சி இழுத்துச்சின்னு வைங்க, அந்த ஓட்ட இருக்கும்ல, அதெல்லாம் புண்ணா போயிரும்ல, அதுல வலிக்க ஆரம்பிச்சிடும்.
ஒரு அன்ஈசியா இருக்கும், இயற்கையாக அவங்களுக்கு செயல்பட முடியாது. அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இடைஞ்சலும் கஷ்டம் தான் இருக்குது, பிரச்சனையா இருக்கிறது. அதெல்லாம் கவனிச்சு கொண்டு விட்டு விடுவது நல்லது. வலைக்கும் சலாம். பாத்திமா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்களேன். சகோதரி பாத்திமா, அவங்க பெண்கள் காது குத்தலாமாங்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நம்ம மார்க் அறிஞர்களுக்கு மத்தியிலேயே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த காது குத்துவதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹதீஸ்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, நேரடியாக காது குத்துங்க என்ற கருத்திலையும் ஹதீஸ்ல நேரடியா இல்லை. காது குத்தாதீங்க என்ற வாசகமும் நேரடியாக ஹதீஸ்கள்ல கிடையாதுங்க. அப்ப நேரடியாக ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால், அப்ப நம்ம வேற ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் அது கூடுமா கூடாதா என்று தீர்மானிக்க வேண்டும். அப்ப நம்ம குர்ஆனை எடுத்து நம்ம ஆய்வு செய்கிறோம், ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்கிறோம். அந்த ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த காது குத்துவது என்பது பல குர்ஆன் வசனங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல எச்சரிக்கைகளுக்கும் எதிராக இருக்கிறது நீங்க விளங்கிக் கொள்ளலாம். எப்படியெல்லாம் எதிராக இருக்கிறது? குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 119வது வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்லீஸ் அல்லாஹ்விடத்துல சேலஞ்ச் பண்ணிட்டு வருவான் இல்லையா? அப்ப நான் மக்களை என்னவெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்ப அவன் சொல்றான், நான் மக்களை வழி கெடுக்குவேன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு வாசகத்தை அவன் யூஸ் பண்றான். என்ன யூஸ் பண்றான்? ஒல ஆமுரன்னஹும், நான் அவர்களுக்கு ஆணையிடுவேன், இப்லீஸ் ஆகிய நான் மனிதர்களுக்கு ஆணையிடுவேன். ஃபலயுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆம், கால்நடைகளுடைய காதுகளை கிழித்து விடுவார்கள். ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றுவார்கள். அல்லாஹ்வாகிய நீ இருக்கிறிய, அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வர்றான், நீ எந்த கோலத்தில் அவங்கள படைச்சிருக்கிறியோ அது சரியில்லை என்று சொல்லி அதை மாற்ற வச்சுப்படுவேன். அப்ப அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு இப்லீஸ் சொன்னதாக குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் நம்மளை ஒரு கோலத்தில் படைத்திருக்கும் பொழுது அந்த கோலத்தை மாற்றுறது என்பது அல்லாஹ்வுடைய படைப்புல குறை சொல்ற மாதிரி. அதே மாதிரி 23வது சூராவுல 14வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அல்லாஹ் தனக்கு பட்டம் சுட்டிக்கிறான், அஹ்ஸனுல் காலிகீன், படைக்கக்கூடியவர்களிலேயே அழகுற படைப்பவன் நான் தான். நீ கூட சிலதை படைப்ப, வீட்டை படைப்ப, கட்டடத்தை படைக்குவ, மைக்க படைப்ப, பேனாவை படைக்குவ, சில என்னதை படைப்பாய். ஆனால் நான் தான் அழகுற படைக்கக்கூடியவன், அஹ்ஸனுல் காலிகீன் என்று அவன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறான். 25வது சூராவுல 2வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, வஹலக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அவன் படைத்திருக்கிறான், வகத்தரஹு தக்தீரா, அதை திட்டமிட்டு ஒரு கச்சிதமாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் 25:2 சொல்றான், அல்லாஹ் எல்லா பொருளையும் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டா கச்சிதமாக படைத்திருக்கிறான். யார் யார் எப்படி இருக்கணுமோ, எது எது எப்படி இருக்கணுமோ அப்படி படைத்திருக்கிறான். ஒரு ஆண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதான் கச்சிதமான அமைப்பு. ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதான் கச்சிதமான அமைப்பு. அப்ப அந்த மாதிரி எல்லா பொருள்களையுமே கச்சிதமாக அவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு 25:2 அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுறான். 30வது சூராவுல 30வது வசனத்துல லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ் படைத்திருப்பதற்கு மாற்றம் செய்வது என்பது கூடாது, மாறுதல் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், 30 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 23:17 சொல்லி காட்டுகிறான், ஒமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன், இந்த படைப்பை விட்டு நம்ம அலட்சியமாக கவனமற்றவர்களாக இருக்கவில்லை. கவனமிட்டு ஏதோ ஒன்று விட்டுறாள் நான் கிடையாது. எது எது எங்கெங்க வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா வைக்குவேனே தவிர ஏதோ ஒரு அலட்சியமா பொடுபோக்க ஏதாவது மறந்துடுவேன், எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவேன் என்பது நம்ம கிட்ட கிடையாது அப்படின்னு 23:17 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 54:49 சொல்கிறான்,
இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், ஒவ்வொரு பொருளையும் அது அதற்குரிய அளவோடு தான் திட்டத்தோடு தான் நாம் படைத்திருக்கிறோம். 64 அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்கிறான், ஒ சவ்வரக்கும், அவன் தான் உங்களுக்கு வடிவம் தந்தான், ஃபஅஹ்ஸன சுவரக்கும், உங்கள் வடிவங்களை அழகுற அமைத்தான் அப்படின்னு சொல்லி 64:3 சொல்லி காட்டுகிறான். 67:14 சொல்லி காட்டுகிறான், அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவனுக்கு தெரியாதா எது எது எப்படி வைக்கணும்னு அவனுக்கு தெரியாதா, வஹுவல் லத்தீஃப், அவன் நுணுக்கமானவன், நுணுக்கமா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட கூட விடாம செய்யக்கூடியவனாக்கும் அப்படின்னு சொல்லி 67:14 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 95வது சூராவுல 4வது வசனத்தில் சொல்லுகிறான், வலகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை அழகான வடிவத்தில் நம்ம படைத்திருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ஒரு ஆண் என்பவன் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறான, அதுல ஏதாவது இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுண்டா இன்னென்ன மாதிரி இருந்தா தான் ஒரு பெண்ணு, அதான் பெண்மைக்கு உள்ள அழகுன்னு வச்சிருக்கிறான் அல்லாஹ். இப்ப நம்ம காது குத்துறவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல ஒரு காதுல ஒரு துவாரம் இருந்திருக்குன்னு அல்லாஹ் மிஸ் பண்ணி விட்டான், இதையும் சேர்த்து வைக்கிறது தான் அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் காது குத்தி இருந்து ஒரு 2 பேருக்கு அந்த ஓட்டை இல்லாம இருந்தால் அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய படைப்பை குறை சொன்னதா வராது, அது மருத்துவ ரீதியா உள்ள ஒரு கோளாறுன்னு வந்துடும். எல்லாருக்கும் நல்ல பல்லா இருந்து ஒரு ஆளுக்கு பல்லு நீட்டிட்டு இருந்தா அது ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம மாத்தினா அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்தணும்னு வராது. ஏன், பல்லு இப்படித்தான் இருக்கணும்னு லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் காட்டிவிட்டான். ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு குறைபாட்டோட உன்னை காட்டுறான்னு சொன்னா அந்த குறைபாட்டை சரி செய்யறதுங்கிறது வேற. அல்லாஹ் பொம்புளைன்னு படைச்ச ஒரு பொம்பளைக்காவது காதுல ஓட்டை போட்டு படைச்சிருக்கானா? இல்ல. அது ஒரு தேவை, அது ஒரு அழகு என்று இருந்தால் அதை படைக்க அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமா? நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க ஒரு ஓட்டை, ஒரு பொம்புளைன்னா ஒரு ஓட்டை இருக்க வேணாமா, காதுல ஒரு துவாரம் இருக்க வேணாமா? இதை அல்லாஹ் விட்டுட்டானே, நம்ம தானே சரி பண்ண வேண்டி இருக்குது என்ற ஒரு கருத்து அதுல வருமா வராதா? அப்ப ஏன் அப்ப அல்லாஹ் தப்பா படைச்சிட்டாங்கிறீங்களா? இது ஒரு அடிப்படை விளங்கிக்கிறணும். அப்ப நம்ம காது குத்தும் போது நம்மள அறியாம காதோ மூக்கோ குத்தணும்னு சொன்னா அல்லாஹ் இந்த மூக்குல ஒரு துவாரம் போட மறந்து விட்டான், மூக்குல துவாரம் இருப்பதுதான் அழகு, அது அவனுக்கு தெரியல. காதுல ஒரு துவாரம் இருக்கிறது அழகு, இந்த அழகு கூட அவனால கண்டுபிடிக்க இயலல என்று நம்மளை அறியாமலேயே அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு தகுதியில, அவனுடைய திறமையில, அவனுடைய ஆற்றல்ல, அவனுடைய நுணுக்கமான நுண்ணறிவுல நம்ம குறை காண்றோம். அதனால அல்லாஹ்வை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறதுனால இதை தவிர்க்கணும்ங்கிறது ஒரு அடிப்படை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், சபிக்கிறாங்க சிலரை. அந்த சபிக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல என்ன வருதுன்னு கேட்டா, அல் முகையிராத் ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இது புகாரியில நீங்கள் 5943, 5939, 5931, 4886, 5948 இந்த ஹதீசுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ் ஒரு விதத்துல ஆம்பளைக்கு எதையெல்லாம் படைச்சிருக்கிறான் அதான் ஆம்பளைக்கு அழகு, பொம்பளைக்கு எதையெல்லாம் படைச்சிருக்கிறான் அதான் பொம்பளைக்கு அழகு. அதுக்கு மிஞ்சி அவன் ஏதோ குறை வச்சுட்டான்ற மாதிரி வருவது அல்லாஹ் உள்ள வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் நம்ம என்ன மரியாதை கொடுக்கிறது? நான் அழகா கச்சிதமா படைச்சிருக்கேன்னு சொல்லும் போது நீ கச்சிதமா படைக்கலன்னா என்ன அர்த்தம்? அழகுற படைத்திருக்கேன்னு சொல்லும்போது அழகுற படைச்சியா, இந்த ரெண்டு துவாரம் விட்டுட்டேன் பின்ன அழகுற படைச்ச அப்படின்னு கேள்வி கேட்கிறோமா இல்லையா? அந்த கேள்வி அதுக்குள்ள அடங்கி இருக்கா இல்லையா? இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் இதுவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொஸ்டின் ஆகிவிடும் என்று நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் 2 கேள்விக்கு இப்ப கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் தான் படைக்கிறானே, சுன்னத்தியா பண்றீங்க, அல்லாஹ் படைச்சபடி விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 பதில் அதுக்கு இருக்கிறது. சுன்னத்து பண்ண சொல்லி நமக்கு ஆர்டர் இருக்கிறது, படைச்ச அல்லாஹ்வே என்ன செய்யறான் தூதர் மூலமா அதை நமக்கு கட்டளை இடுறான், நமக்கு அதிகாரம் தந்துட்டான். காதுக்கு அப்படி ஒரு அதிகாரம் தந்தான்னா செஞ்சுட்டு போயிடுவோமே. அப்ப இது அதிகாரம் தந்துட்டாங்கிறது ஒண்ணு. இரண்டாவது அது ஒரு அழகுக்காக செய்யறது கிடையாது,
அது அந்த கருவறையில் இருக்கிற வரைக்கும் அது மூடி இருந்தா தான் சேஃப்டி. அதனால அது மூடி வச்சிருக்கணும் அல்லாஹ். வெளியே வந்த பிறகு அது எடுக்கிறது தான் சேஃப்டி. அதுக்காக வேண்டி அதுக்கு 2 நிலையை அல்லாஹ் உண்டாக்கி இதை வந்து எடுத்துருங்கப்பான்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் மூலமா சொல்லிவிட்டான். அதை கொண்டு போய் இதுல போய் ஜாயின் பண்ணக்கூடாது. இதுக்கு ரசூல் மூலமா சொல்லி இருந்தா நம்ம செய்யறதுல முதல் ஆளா நாம இருப்போம். ரசூல்லா சொல்லல. அடுத்து என்னன்னு கேட்டா வந்து சஹாபாக்கள் ஒரு பெருநாள் தொழுகையில ரசூல்லா வந்து உரை நிகழ்த்துறாங்க. பெண்களும் பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க, நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கூட்டம் அதிகமாகி போச்சு, மக்கள்லாம் பெருகிட்டாங்க பிற்காலத்தில். அப்ப ரசூல்லா பேசுனது கடைசி வரைக்கும் எட்டல. மைக்கெல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, கடைசி வரைக்கும் எட்டல. உடனே பெண்களுக்கு விளங்கல என்று தெரிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி போய் பெண்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட நின்று அங்க ஒரு பயான் பண்றாங்க, அங்க ஒரு ஹுத்பா நிகழ்த்துறாங்க. நிகழ்த்தின உடனே அதுல முக்கியமா அவங்க வந்து தர்மம் செய்யறதை பத்தி வலியுறுத்துறாங்க. ஏழைகளுக்கு உதவுவதற்காக வேண்டி தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க, அந்த வகைக்காக வேண்டி நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி ஆர்வம் ஊட்டுறாங்க. உடனே அந்த தர்மங்களை கூட திரட்டி பைத்துல் மால்ல வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கலாங்கிறது இது ஒரு முன்மாதிரி. அது மாதிரி பிலால் என்ன செய்யறாங்க, போய் கலெக்ஷன் பண்றாங்க. அதுல அந்த ஹதீஸ்ல வருகிறது, இது புகாரியில 98வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இது மாதிரி ஒரு 7-10 இடத்துல அந்த ஹதீஸ் வருது. அதுல என்ன வருது, பெண்கள் வந்து தங்கள் காது வளையங்களை கலட்டி போட்டாங்கன்னு வருது. இந்த காது வளையங்களை கலட்டி போட்டாங்க என்கிறதை வைத்துக்கொண்டு அப்ப காதுல வளையம் போட்டிருக்கலாம்ல, வளையம் போட போய் தானே கழட்டி போட்டாங்க, காது குத்தாட்டி இப்படி வளையம் போடுறது என்று ஒரு கேள்வியை கேட்டு இதுல இருந்து நமக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் உன்னை அனுமதிச்சாங்கன்னு சொன்னா அது அனுமதி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுல எதுக்கு அனுமதி இருக்குது, குத்துறதுக்கு அனுமதி இருக்குதா, ஏற்கனவே குத்தி இருந்தால் பரவாயில்லை என்பதற்கு அனுமதி இருக்குதா? காது குத்த அனுமதி இருக்குன்னு நம்ம சொல்வதாக இருந்தால் எப்படி காட்டணும்? ரசூலுல்லாஹ் முன்னால் ஒரு பெண் வந்தாங்க, அவங்க முன்னில வச்சு காது குத்துனாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா காது குத்துறத அனுமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுல அதிகபட்சமா என்ன தெரியுது, இந்த சட்டங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி பெண்கள் காது குத்தி இருப்பார்களே ஆனால், அதுல ஏதோ வளையங்களை போட்டிருப்பார்களே ஆனால், அதை குத்துனது குத்தியாச்சுல, அப்புறம் போடுறது தப்பு இல்லை, குத்துவதான் தப்பே தவிர ஆல்ரெடி குத்தி விட்டார்களே ஆனால் அது பிரச்சனை இல்லை. அதனால காது வளையம் போட்டாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். சில பேர் அதையும் மறுக்கிறாங்க. காது வளையம்னா அது ஓட்டவா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு பிரசிங் மாதிரி வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அடிப்படையோடு போடப்பட்டதா இருக்கலாம். காது வளையம் வருது, காதுல எப்படி மாட்டின வளையமா கூட இருக்கலாம். அதனால வந்து காது வளையம்ங்கிற வைத்துக்கொண்டு அதுல ஒரு துவாரம் இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ண இயலாதுங்கிற கருத்துடைய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் இது ஒரு கொஸ்டின் ஆகாது. இல்ல இல்ல காதுல துவாரம் தான் இருந்துச்சு என்று ஆர்குமெண்ட் பண்ணினா கூட அப்ப கூட என்னதான் வரும், குத்துறதுக்கு அனுமதி வராது. என்ன வரும், ஏற்கனவே குத்தி இருப்பவர்கள் அறியாம காலத்தில் குத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க அந்த நகையை போட்டிருந்தார்களே ஆனால் அதை வந்து குறை சொல்லக்கூடாது, அதை வந்து தடுக்க தேவையில்லை. அது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை வந்து அவங்க முன்னிலையில் கழட்டி போட்டதுனால அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான் எடுத்துக்கிற முடியுமே தவிர காது குத்துறதை அனுமதிக்கிறதுக்கு வேற எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஒரு அழகுன்னு நினைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்கிறோம். அதே நேரத்தில் உலகத்தினுடைய பல பகுதிகளில் உள்ள பெண்கள் வந்து இதெல்லாம் இல்லாம தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி பழகிட்டதுனால அது அழகா தெரிகிறது. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் பேர் இதுல தீவிரமா அதை எதிர்த்து வந்துட்டாங்கன்னு சொன்னா அது வந்து இது அழகாய்க்கிறோம். ஒரு காலத்துல வந்து சேலை அழகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சுடிதார் போட்டா கேலி பண்ணுவாங்க. இப்ப சுடிதார அழகாயிடுச்சா இல்லையா, இப்ப புர்காவை அழகாக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் புர்காவை நோக்கி திரும்பிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியா முதல் போடும்போது ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அதனால எல்லா விஷயங்கள்லையும் நம்ம எப்படி முன்மாதிரியாக இருந்து சரியானது என்றால் உறுதியாக நம்ம நின்றோம் என்று சொன்னால், அதை பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால், எல்லாரும் அதை மாறிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப நல்லதாயிரும். அது போக இதுல பலவித கெடுதிகள் நீங்க பார்க்கணும். தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது மார்க்க ஒரு காரணம் இல்லாம வேதனையா இல்லையா, அது புண்ணாக்குறது வேதனையா இல்லையா? நம்ம தான் கண்டிக்கிறோம், பிற மார்க்கத்தில் வந்து கடவுள் பேரால் இதெல்லாம் பண்றாங்க தப்புங்கிறோம், நம்மளே போட்டு இது பண்ணிக்கிறோம். அதுல மூக்குல காதுல நகையை போட்டிருக்கும் போது குழந்தைகள் பிடிச்சி இழுத்துச்சுன்னு வைங்க, எதுலையாவது மாட்டிக்கிடுச்சுன்னு வைங்க, ரத்தம் ஊத்தி புண்ணாகி போயிடும், வலி தாங்க முடியாது. இது மாதிரி எல்லாம் அதுல வந்து எவ்வளவு அசௌகரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறது. சுதந்திரமா இயற்கையாக அவங்களால செயல்படுவதற்கு நிறைய முட்டுக்கட்டையா இருக்கும். இது இல்லாதவங்க செயல்படுற மாதிரி அவங்களால செயல்பட முடியாது. இப்படி பலவிதமான அசௌகரியங்களை தரக்கூடிய ஒரு காரியத்தை
மார்க்கத்தின் முத்திரையில் நம்ம செய்யணுமா என்பதை யோசிச்சு பார்த்து இந்த காது மூக்கு குத்துற ஒரு வழக்கத்தை விட்டு ஒழிக்கணும். எல்லாரும் ஒழிச்சு, கொஞ்சம் பேர் ஒழிச்சிட்டோம்னு சொன்னா அதை அடுத்தவங்களும் எடுத்து நடத்த தயாரா இருக்கிறாங்க. இது போக இந்த காது முன்னொன்னு கவனிங்க, இந்த காது மூக்கெல்லாம் நகை போடுவதற்கு தான் இந்த துவாரம் போடணுங்கிறாங்க, நகை போட்டு அலங்கரிக்கிறதுக்கு. இப்ப பெரும்பாலும் வீட்டுக்குள்ளதான் இருக்க போறாங்க என்ப வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. வெளியில போகும்போது நீங்க நகையை போட்டு அலங்கரிச்சுட்டு போயாலுமா, அலங்காரத்தை கூட அடுத்தால காட்ட முடியுமா? அது கூட மார்க்கத்தில் தடை இருக்கிறது. இதெல்லாம் கருத்துல இறைவன் படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்பதால் காது குத்தக்கூடாது என்கிறீர்கள். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு வந்த பெண்கள் காது வளையங்களை கலற்றி போட்டிருக்கிறார்களே. இலங்கையிலிருந்து ஜிக்ருல்லாங்கிற ஒரு சகோதரர் கேட்கிறார். அதாவது இந்த காது மூக்கு குத்துறது நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய ஆதாரங்களை எல்லாம் நெஞ்சிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் அழகான வடிவத்தில் மனுஷனை படைச்சிருக்கோன்னு அல்லாஹ் சொல்கிறான். அஹ்சன தக்வீம், மனிதனை ரொம்ப அழகான வடிவத்தில் படைச்சிருக்கிறோம். அப்போ அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகள்லையும் மனிதன்கிற வடிவம் அழகான வடிவம். அந்த மனிதன்லேயே ஆணுக்குன்னு ஒரு வடிவம் அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல, அதுதான் ஆணுக்கு அழகான வடிவம். பெண்ணுக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்துருக்கான்ல, அதுதான் பெண்ணுக்கு அழகான வடிவம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ் எதை அழகுன்னு நினைக்கிறானோ அந்த அழகையெல்லாம் கொடுத்து விட்டான். அந்த படைப்பில் குறை காண்ற மாதிரி, இது இந்த இடத்துல மூக்குள்ள ஒரு ஓட்டை விட்டுருக்கன்னு அல்லாஹ் தப்பு பண்ணிட்டான், அது இருந்தால் தான் அழகுண்டா என்ன அர்த்தம்? அழகாக படைக்கலன்னு அர்த்தம். காதில் 4 ஓட்டை இருந்தால் தான் அது அழகு. இந்த அழகை அல்லாஹ் மிஸ் பண்ணிட்டான், நாங்கள் அதை கண்டுபிடிச்சிடணும், அதுக்கு அர்த்தமாகுது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் அழகான தோட்டத்தில் படைச்சிருக்கேங்கிறான். அப்போ மனிதனுடைய படைப்பு தான் அழகான படைப்பு. அல்லாஹ் பெண்களை என்ன மாதிரி படைக்கிறான்னு அதுதான் பெண்களுக்கு அழகு. ஆண்களை அல்லாஹ் எந்த மாதிரி படைக்கிறான்னு அதுதான் ஆண்களுக்கு அழகு என்று அல்லாஹ் தபாரக்கல்லா அஹ்சனுல் ஹாலிகின், அல்லாஹுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டால் அஹ்சனுல் ஹாலிகின், படைப்பாளர்கள் அழகுற படைப்பவன். அல்லாஹுக்கு ஒரு பேர் என்ன? எதையுமே அவள் பர்ஃபெக்டாக அழகாக படைக்கிறது. அப்போ இந்த படைப்பில் மாற்றம் செய்யாமல் சட்டை போட்டு அலங்கரிச்சிக்கிறங்க, சேலையை போட்டு அலங்கரிச்சிக்கிறங்க, அது ஒரு விஷயம். பவுடர் போட்டு அலங்கரிச்சிக்கிறங்க, பொருள்களை கொண்டு அலங்கரித்தல் என்பது வேற. உடல்லையே மாத்துறதுங்கிறது, காது குத்துதல் என்பது இருக்கிற அந்த காதை ஓட்டையாக்குறது, மூக்கில் ஓட்டையை போடுறது. அப்படி இல்லாமல் நீங்கள் கழுத்தில் செயினை போடுறீங்களா, அது அழகு செஞ்சுக்கலாம். அது நீங்கள் படைப்பை மாற்றம் செய்யலை. வளையல மாட்டிக்கிறீங்களா, மோதிர மாட்டிக்கிறீங்களா, அதெல்லாம் படைப்பில் மாற்றம் செய்யலை. அந்த படைப்பை அப்படி வைத்துக்கொண்டு அதுக்கு மேலே நம்ம அலங்காரத்தை சேர்த்து கொள்வது தப்பு கிடையாது. இதில் நீங்கள் என்ன செய்றீங்க? காது மூக்குத்துறதுல அல்லாஹ் அழகான படைப்பாளனுங்கிறான், மனுஷன் அழகாக படைச்சிருக்கோங்கிறான். அதெல்லாம் கிடையாது. இதை இது விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? நம்ம அந்த காதில் மூக்கில் ஒன்று ஓட்டை போடுவது அது தப்பு. இது போக நிறைய குரானில் என்ன செய்கிறான்னு கேட்டால், சைத்தான் தான் என்ன செய்வான், நான் அவங்கள ஆசை வார்த்தை காட்டுவேன், புலவு மண்ணி என்னகும், ஆசை வார்த்தை காட்டுவேன், புலையு கையுருன்னு ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்துக்கிற கோலத்தை அவங்க மாற்றிடுவாங்க. சைத்தான் நமக்கு ஆசை காட்டுவானா, காசை காட்டி உலகை பத்திக்குன்னு ஆதானல நாம், கால்நடைகளுடைய காதுகளையெல்லாம் ஓட்ட போட்டு விட்டுருவாங்க, இதெல்லாம் நான் செய்கிற வேலையாக்கும் என்று இப்லீஸ் சொன்னதாக அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அப்போ நம்ம ஒரு அல்லாஹ் படைத்துக்கிற இந்த படைப்பில் ஒரு மாற்றம் செய்தல் என்பது இப்லீஸுடைய வேலை. இப்லீஸ் நம்மளை அப்படி தூண்டி விடுறான், அது அழகு மாதிரி காட்டுறான் என்று இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதனால என்ன செய்கிறோம்? அது மாதிரி இந்த பற்களை என்ன செய்வாங்க, சின்னதாக செதுக்கி வச்சுக்கிடுவாங்க அந்த அரபுகளில். அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஒல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுகிற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அழகுக்காக வேண்டி பெரிய பல்லாருக்கு சின்ன பல்லாக்குவது, அழகுக்காக வேண்டி அந்த பச்சை குத்துறதும் உடம்புல மாற்றம் செய்கிறது தான். அது மாதிரி செய்து கொள்வது, இப்படிலாம் செய்தீர்களே. ஆனால் இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹல்கை, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுகிறார்கள் இந்த பெண்கள். அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்கள் எல்லாம் கண்டனம் இருக்கிறது. இந்த ஆதாரங்கள்லாம் காது மூக்கு குத்தலாமான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் விவரமாக எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் நைட்டு போட்டு விட்ருவோம், அதை பார்த்துக்கிறங்க. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த பெருநாள் உரையை ஏற்கனவே சொன்னோம்ல, பெருநாள் உரையில் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துவாங்க. ஆம்பளைகளுக்கு விளங்கும், பெண்களுக்கு விளங்காது. பெண்கள் பகுதியில் போய் அவங்களுக்கு ஒரு பயான் பண்ணுவாங்க. பயான் பண்ணும்பொழுது தர்மம் செய்வதை பற்றி பயான் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாரும் தர்மம் செய்யுங்க, தர்மத்தை கொண்டு தான் நரகத்தில் காப்பாற்றி கொள்ள முடியும், உங்கள் நகைகளை போட்டாவது தர்மம் செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ செய்வாங்க. அப்படி சொன்ன உடனே பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, வளையலை காது வளையங்களை கழட்டி போட்டார்கள் வரும் அந்த ஹதீஸில்.
காதுக்கு வளையல்களையும் கழட்டி போட்டாங்க, காது வளையல்களையும் கழட்டி, காது வளையங்களை கழட்டி போட்டார்கள்னு வருது. இதுதான் அவர் கேட்குறாரு. இந்த காது வளையங்களை எல்லாம் கழட்டி போட்டிருக்காங்கன்னா அப்போ காதில் போட்டு அது வளைய மாட்டி அப்படி தானே கழட்டி போட்டிருக்க முடியும். அது தவறுன்றது அப்படி அவர் சொல்ல வந்து அவங்க முன்னாடி இது நடந்திருக்குதே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து இதையும் ஏற்றுக்கிறோம். இந்த ஹதீஸும் ஹதீஸ் தான், இது ஒரு நல்ல சரியான ஹதீஸ் தான். அதே நேரத்தில் நம்ம இதுக்கு முந்தி சொன்னோம்ல, அதையும் ஏற்றுக்கிறணும். ரெண்டையும் இணைச்சி அர்த்தம் செய்யணும். இதை வைத்துக்கொண்டு காது குத்தலாம் முடியலன்னா அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? அப்புறம் காதை மாற்றுறது, அல்லாவுடைய ஹல்கை படைக்கிறது, அழகான படைப்பு, அழகிய படைப்பாளனுங்கிறது, இதுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அப்படி செய்யக்கூடாதுன்னு வருது, அதையும் ஏற்றுக்கொள்ளணும், இதையும் ஏற்றுக்கொள்ளணும். இதில் என்ன வருது? காது குத்தலாம் என்பதற்கு இதில் எந்த ஆதாரமும் கிடையாது. ரசூல்லா முன்னாடி காதில் ஓட்டை போட்டு அதை ரசூல்லா பார்த்துக்கிட்டு அங்கீகரிச்சா தான் காது குத்துறதுக்கு ஆதாரம். இது எதுக்கு அங்கீகாரம் என்று கேட்டால், இப்படி தடை செய்வதற்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நீங்கள் காதுமு குத்தி இருந்தீர்களேயானால், குத்தி முடிச்சாச்சு, அதில் நீங்கள் நகையை போட்டுக்கொள்வதற்கு தப்பு இல்லை. அந்த மாதிரி தான் போட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க. அந்த பெண்கள் வந்து ரசூல்லாவுக்கு முன்னாடி காது குத்துனாங்கன்னு அதிக சொல்லலை, காதில் இருந்த வளையத்தை கழட்டி போட்டிருக்கிறாங்க. அப்போ அதில் என்ன வழங்கலாம்? ஏற்கனவே உங்கள் காது ஜாகிலியா காலம் தானே, அறியாமை காலத்தில் இருந்திருப்பாங்க, இஸ்லாம் வந்திருப்பாங்க, காது குத்தி இருப்பாங்க, குத்துன காது தானே, ஓட்ட போட்டது போட்டாச்சு, அதில் நகையை போட்டிருந்தாங்களா, அது தவறு இல்லை. இப்பவும் இந்த சட்டம் தெரிய வந்து காது குத்திருந்தாங்கன்னா அந்த காதில் அவங்க நகைகளை போட்டிருந்தார்கள், ஏன்னா தோடுகள் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து குற்றம் சொல்லக்கூடாது, புதுசாக போட்டக்கூடாது. இந்த காது மூ குத்துறது என்பது புதுசாக போட்டக்கூடாது தவிர, ஏற்கனவே இந்த சட்டம் தெரிய முந்தி போட்டிருந்தார்களே ஆனால் அதை வந்து நீ தூத்துருன்னு அடிச்சுன்னு அப்படி 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 நெருக்கடி கொடுக்க தேவையில்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக்கலாம். இந்த அது கழட்டி போட்டார்னு வருது, அதுவும் ஹதீஸ் தானே. ரசூலுல்லா முன்னாடி கழட்டி போட்டிருக்கும் பொழுது அப்போ காதில் ஓட்டை இல்லாமல் அது போட முடியாது. நவீன காலத்தில் ப்ரெஸ்ஸிங் தோடு மாதிரிலாம் இருந்தது வாய்ப்பு இல்லை. அப்போ காதில் ஓட்டை போட்டு தான் போட்டிருப்பாங்க, நல்லா தெரியுது, போட்டுட்டு போங்க, இருந்தால் போட்டுட்டு போங்க, புதுசாக போட்டுறாதீங்க. ஏற்கனவே காதில் மூக்கு குத்தி இருந்தீர்களே ஆனால் அதில் போட்டுக்கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் மறுக்கலை, அதை நீங்கள் மறுத்துடக்கூடாது. இப்படியான அடிப்படையில் தான் ரெண்டையும் இணைச்சி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி.